பெயர் ஜே. ஜெட்வின். நான் ஆக்சிலியம் மழலை மற்றும் தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தலைப்பு: 3 பானைகள். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குலவர் வாழ்ந்து வந்தார். பானைகளை செய்து அதை வித்து வர காசை வைத்து வாழ்ந்து வந்தார். தன்னுடைய வீட்டிற்காக 3 பானைகள் சொந்த பயன்பாட்டிற்காக வைத்தார். ஒரு நாள் 3 பானைகளும் பேசுனுச்சான். முதல் பானை சொன்னுச்சான், நம்ம 15 வருஷமா இந்த வீட்டில் ஒன்றா தான் இருக்கிறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். 2வது பானை சொன்னிச்சான், ஆமாம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அதற்கு 3வது பானை சொன்னிச்சான், இல்லை எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இது பால் அணிஞ்சு போய் பழைய வீடு மாதிரி இருக்கு, பணக்காரர் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். ஒரு பணக்காரர் குலவர் வீட்டிற்கு பானை வாங்க வந்தார். குலவரும் புது பானைகளை எடுத்து காட்டினார். ஆனால் பணக்காரர் சொன்னார், எனக்கு புது பானைகள்லாம் வேணாம், பழைய பானைகளே போதும் என கூறினார். புது பானை விலையை கொடுத்து பழைய பானையை வாங்குகிறேன். குலவர், என் வீட்டு பயன்பாட்டிற்காக 3 பானைகளை எடுத்து வைத்தேன். நான் எது வேணுமோ நீங்களே கொள்ளுங்கள் என கேட்டார். பணக்காரர் 3வது பானையை எடுத்துக்கொண்டார். 3வது பானையை எடுத்துக்கொண்டு தனது வீட்டில் போய் தண்ணி பிடித்து வைத்தார். பானையின் குழாய் பகுதி விடைந்ததும் பானையை துளை தூரத்துக்கு தூக்கி போட்டுட்டார். அங்கே வந்த வயசானவர் அந்த பானையை எடுத்துக்கொண்டார். அவர் அந்த பானையை தனது வீட்டில் எடுத்துட்டு போய் குழாய் பகுதிக்கு கீழே தண்ணி ஊற்றி ஒரு நாள் வயதானவர் குலவரிடமிருந்து 2 பானையை எடுத்து வந்தார். 3வது பானை கேட்டுச்சா, நீங்க எப்படிங்க? அதற்கு முதல் பானை சொன்னிச்சா, குலவர் எங்கள் மேல் கீறல் அதிகமாக உள்ளதால் வெள்ளை வைத்தார். அவ்வழியாக வந்த அந்த வயதானவர் எங்களை எடுத்துட்டு வந்தார். 3 நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தார்கள். நீதி: நம்ம எங்க இருக்கிறோம்னு முக்கியம் இல்லை, எப்படி இருக்கணும்னா முக்கியம். நன்றி.